ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஸோ என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இம்ப்ரெஷனாக இல்லை. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களே இந்த ரோடு வந்து ஒரு காலி ரோடு தான் இருந்தனால நான் நல்ல ஹார்ஷ் பிரேக்கிங் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறேன். மக்களே இன்றைக்கி நம்மளோட இருக்க வண்டி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ண RS 200 தான். ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரைட் ரிவ்யூவோட வந்து சேர்த்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசு நான் என்னோட நேம் வந்து பிரவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்ரெட்லெஸ் யூடியூப் சேனல். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் ஹோசூர். அதே மாதிரி ஹிமை அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த வண்டியை பற்றி ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நம்பர் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வண்டி வாங்கணுன்னா என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆகாஷ் பஜாஜ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ குயிக்காக இந்த வண்டியில் என்னென்னலாம் அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம். ஸோ நம்பர் 1 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர்ஸ்லேருந்து LED ப்ரொஜெக்டர்ஸாக வந்து மாற்றிருக்காங்க. நம்பர் 2 கொடுத்துருக்க சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் நியூ கலர்டு LCD டிஸ்பிளே தான். ஸோ இது வந்து பாண்டட் டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பர் 3 இருக்க சேஞ்சஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயர் சைஸை வந்து ஃப்ரண்ட் ஆகட்டும் பேக் ஆகட்டும் ரெண்டுமே வந்து 10 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கிரிப் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்பர் 4 கொடுத்துருக்க சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட், ரெயின் அண்ட் ஆஃப் ரோட் அப்படின்ற 3 ABS சென்சிட்டிவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெயின் டைமில் ஆகட்டும் இல்லை ஆஃப் ரோடில் ஆகட்டும் நார்மலான ரோடில் ஆகட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர் 5 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா RPM ஷிஃப்ட் லைட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது நான் ரைட் பண்ணும்போது வந்து காட்டுறேன் அந்த ஷிஃப்ட் லைட் வந்து என்ன மாதிரி வருது அப்படின்றது. ஸோ நம்பர் 6 கொடுத்துருக்க சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த வண்டியில் USB சார்ஜர் ஆப்ஷனோட வந்து வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெயினுக்கான ஒரு சின்ன ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மழை பெய்யும் போது தண்ணி எல்லாம் எதுவுமே உள்ளே போகாமல் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்பர் 7 கொடுத்துருக்க சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி நமக்கு ஸ்லிப்பர் கிளச்சோட வந்து வந்துடுது. ஸோ நம்பர் 8 கொடுத்துருக்க சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஜினில் இந்த பிராஸ் கோட்டிங்கோட வந்து இந்த கிளச் கவர் வந்து நமக்கு வந்து வந்துடுது. நம்பர் 9 இருக்க இந்த சேஞ்ச் தான் ரொம்பவே முக்கியமான சேஞ்ச். ரியரில் வந்து பழைய RS 200 இருக்க பிரேக் லைட் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த டிசைன் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. இப்போ இந்த பிரேக் லைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்டடியாக இருக்காத மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நான் வந்து செக் பண்ணியே காட்டுறேன் எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்குது அப்படின்றது. உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிரேக் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது மெட்டல் தான். இந்த டைல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த இண்டிகேட்டர்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளிசிட்டிக்கான டிசைன். அதே மாதிரி வந்து பார்க்குறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம 10 கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த கிரிமேக்கா பிரேக் கேலிப்பர்ஸோட வந்து வந்துடுது. ரைட் ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம் எந்த அளவுக்கு பைட்டிங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது. ஸோ நம்பர் 11 இருக்க அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இப்போ ஆல் நியூ கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனில் தான் பெருசாக எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. கிராஃபிக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஓவர்டன் மாதிரிலாம் எதுவுமே தெரியல. ஸோ நம்பர் 12 கொடுத்துருக்க இந்த லாஸ்ட் அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வீல் பேஸ் வந்து 11 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வண்டியில். ஸோ இந்த 2025 பஜாஜ் RS 200 வந்து நான் சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து அப்டேட் ஆகலை. அது என்னென்ன அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இப்போ இருக்கிற 160cc வண்டிங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 200cc அதுவும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸ் வண்டியில் வந்து இன்னுமே வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுக்காதது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஸோ நம்பர் 2 என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிசைன் வந்து மேபி இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற இந்த R15 ஆகட்டும், ஜிக்ஸர்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லுக்ஸில் வந்து பெருசாக இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டன் எதுவுமே கிடையாது. ஸ்டில்னாவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக காஸ்மெட்டிக் சேஞ்ச் மட்டும்தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மேபி இந்த டிசைன் வந்து
கொஞ்சம் அவங்க வந்து இந்த 2025க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மைக்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ RS யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த டிசைன் வந்து இப்படியே இருக்கிறது நல்லா இருக்குதா, இல்லை வந்து இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றது. ஸோ இந்த RS200ஓட பில்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்து நமக்கு பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா பழசு மாதிரி அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து மேபி இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டினா நல்லா இருக்குமோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரட் வெஹிக்கல், ஒரு டைம் ஏதாச்சும் கீழே ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சத்தங்கள் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பேனல்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன சத்தங்கள் வந்து கிரியேட் ஆகிடுது. ஈவன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NS யூசர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா NS தான். ஸோ அதில் வந்து பெருசாக ஃபேரிங் வந்து கிடையாது. ஸ்டில் வந்து ஒரு தடவை நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு கழட்டி மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் சவுண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேபி அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷோட குவாலிட்டி இல்லை நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேனல் கேப் வந்து நான் ஸ்டில் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் பேனல் கேப்னு சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த ஜாப்பனீஸ் வெஹிக்கல்ஸ் மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்க லைட்டிங்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ லைட்டிங்ஸை பொறுத்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு LED ப்ரொஜெக்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன DRLs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LEDஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரியர் லைட்டிங்ஸை பொறுத்து கம்ப்ளீட்டாக ஒரு LED செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் லைட் ஆகட்டும், இண்டிகேட்டர் ஆகட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக LED. ஸோ நமக்கு இந்த RSல கொடுத்துருக்க சுவிட்சஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, மெனுவை டாகிள் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் சுவிட்ச் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சுவிட்சஸோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக எந்த அப்டேட்ஸும் வந்து கிடையாது. ஸோ மக்களே இந்த புது RS200ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது RS200ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டட் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ பாண்டட் டிஸ்பிளே அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது நான் முதல்ல சொல்லிடுறேன். உள்ளே இருக்க அந்த நமக்கு LCDக்கும் வெளியில் இருக்க கிளாஸுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் வந்து இருந்தது. அதை வந்து குறைச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா LCD டிஸ்பிளே மேலேயே டைரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த வெயில் டைம்லலாம் அந்த ரிஃப்ளெக்ஷனால் நமக்கு வந்து டிஸ்பிளே சரியாக தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரச்சனை வந்து நமக்கு இருக்காது. கிளியராக வந்து பார்க்க முடியுது நம்மளால், அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து RPM வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறேன் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ ஓடோமீட்டர் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி B, அதாவது ட்ரிப் Aக்கு ஒரு ஆவரேஜும் ட்ரிப் Bக்கு ஒரு ஆவரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து BS6ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்சார்ஸ் இருக்குது. ஏதாச்சும் வார்னிங் வந்து ட்ரிகர் ஆகுது ஏதாச்சும் ஒரு சென்சாரில் இருந்து அப்படின்னா ஒரு யூஸராக வந்து உங்களாலேயே வந்து இதை பார்த்துக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரோட், ரெயின் ஆர் ஆஃப் ரோட் எந்த மோடில் வந்து ABS வந்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியுது. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் பை சைட் நேவிகேஷன், கால் நோட்டிஃபிகேஷன், SMS நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணும்போது நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மிஸ் ஆகிற ஃபியூச்சர் எதுன்னு வந்து சொல்லலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் டேஸாக சில வண்டிகளை வந்து ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து. ஸோ என்னென்னா இந்த BS6 வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகுது. ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நம்ம எப்பயுமே வந்து ப்ராப்பராக வந்து கண்காணிக்க வேண்டியிருக்கு. ப்ராப்பராக வந்து சார்ஜ் ஆகுதா, பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கா, 12 volts இருக்கா அப்படின்றது. ஸோ இதில் வந்து அதை ட்ராக் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு ஃபியூச்சருமே இல்லை. ஸோ இதை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த RS200ல கொடுத்துருக்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்து 13 liters வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள இன்டர்னலாக டேங்க் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே இந்த வண்டியில் கொடுத்துருக்க டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 300 mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேலிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமேக்கா கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 110, 70, 17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழசை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சஸ்பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய ஏமாற்றமும் கூட. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுன்ஸ் வந்து கிடையாது. ஸோ ரியரில் கொடுத்துருக்க டயர் பொறுத்து நமக்கு 140, 70, 17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸை பொறுத்து 230 mm ABS பிரேக்கிங் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்து மோனோஷாக், நைட்ராக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
மக்களே இந்த ஆர்எஸ் 200ல கொடுத்துருக்க சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 810 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 167 kgs வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 157 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது பில்லியனோட போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து அடிப்படுறதுக்கான சான்சஸ் வந்து. ஸோ இதில் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாஸ்ட் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்க பட்சத்தில் அண்டர்பில் எக்ஸாஸ்ட் வந்து கிடையாது. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. மேபி இதை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கம்பெனி வந்து இந்த அப்டேட்ஸில் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.7 இருக்கேன். என்னால் 2 காலுமே வந்து ப்ராப்பராக கீழே வைக்க முடியுது. ஸோ அது வந்து ப்ராப்பராக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சீட்டிங்கோட கம்ஃபர்ட் ஆகட்டும், நமக்கு ரைடிங் போஸ்டர் ஆகட்டும். ஸோ R15 மாதிரியான இதோட காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா R15 ஜிக்ஸர் தான். ஸோ அந்த 2 வண்டியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சீட்டிங் போஸ்டர் வந்து அந்தளவு கமிட்டடாக இல்லை, ஓரளவுக்கு வந்து மேனேஜபிளாக தான் இருக்குது. இந்த வண்டியை கண்டிப்பாக லாங் ரைடும் நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ அதனால் சீட்டிங் கம்ஃபர்டபுளுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு குஷனியாக தான் இருக்குது. ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பில்லியன் ரைடரால் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். அதுலேயும் எந்த இஷ்யூஸுமே வந்து இருக்காது. ஸோ ஃபைனலாக ஆர்எஸ் 200ல கொடுத்துருக்க இன்ஜினை பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ இன்ஜினை பொறுத்து நமக்கு 199.5 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்து 24.5 PS பவர், அதே மாதிரி 9750 RPMல தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 18.74 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 8000 RPMல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பீக் டார்க் வந்து கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் தான் நமக்கு வந்து பவர் வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக லோ எண்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ 4 valve இன்ஜின் தான். ஸோ ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து லிக்விட்குள்ளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சில யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh ஓடிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து சீக்கிரமாகவே வந்து இன்ஜினில் நாய்ஸ் கிரியேட் ஆகுது, ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பஜாஜ் தரப்புலேருந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணும்போது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜினோட டியூரபிலிட்டிக்காக அவங்க வந்து ரீஒர்க் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் இந்த வண்டி வாங்கி ஏதாச்சும் ஒரு யூசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 20-30,000 கிளாக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கான யூசர் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இன்ஜினை வந்து இவங்க வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து உழைக்கும் அப்படின்றத வந்து. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த வண்டியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30,000 சம்திங் ஏதோ ஓட்டியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இஷ்யூஸுமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. நார்மல் ஜென்ரல் சர்வீஸில் தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில பிராண்டில் நீங்கள் ஒரு ஸ்கூட்டி வச்சுக்கிறது ஒன்று தான். இந்த பஜாஜ் பிராண்டில் வந்து நீங்கள் ஒரு 200 cc வண்டியை வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஸ்பேர்ஸோட காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நமக்கு வந்து உழைக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவும் போகிறது இல்லை. ஏன்னா நான் வந்து பர்சனலாக ஒரு வண்டி வச்சுருந்தனால சொல்கிறேன் பஜாஜ் வெஹிக்கிள்ஸ்லேருந்து. ஸோ இந்த வண்டியோட மைலேஜை பொறுத்து உங்களால் மினிமம் ஒரு 30யும் மேக்ஸிமம் வந்து ஒரு 42-43 வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து தான் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ பிரேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து ப்ராப்பராக டியூன் அப் பண்ணுங்கள். ஸோ பிரேக்கிங் பற்றியான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்படி பிரேக்கிங் வந்து வண்டியை ப்ராப்பராக வந்து இன்ஜினை வந்து போரெல்லாம் வந்து டியூன் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ பிரேக்கிங் இப்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து ப்ராப்பராக வண்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் தான் உங்களுக்கு என்ன வண்டி மைலேஜ் கொடுக்க போகுது, எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து செட் ஆகுது அப்படின்றது வந்து அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மற்றபடி கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 கலர்ஸில் வருது. பிளாக், ஒயிட் அண்ட் ரெட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் கலர் தான், சிங்கிள் கலரில் வந்து கிடையாது. ஸோ பிளாக்கோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட்டை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மிக்ஸ்டு கலர்ஸில் வந்து மொத்தம் 3 கலர்ஸில் வந்து வருது. ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் பற்றி வந்து பேசுவோம். ஸோ ஹோசூரை பொறுத்து இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1,84,000 வந்து வருது. ஸோ ஆன் ரோடு வரும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2,30,000 கிட்ட வந்து வந்துடும். ஸோ ப்ரைஸிங்கோட பிரேக்கப்புக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆகாஷ் பஜாஜை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ஸ்ரீ ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து ராஜு வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒசூர்லேருந்து ஆட்டோமொபைல் கண்டென்ட் ப்ளஸ் வந்து விலாகிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் போய் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இந்த RS 200ஓட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோமா? எனியோ ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஸோ என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இம்ப்ரெஷனாக இல்லை. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு NSோட யூசர். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட BS4 வண்டி வந்து இருந்தது. சஃப்னோ என்கிட்ட இல்லை. ஸோ ஸ்டில் நான் அந்த ஓட்டுன்னு பழைய அனுபவங்களை வச்சு சொல்கிறேன். இந்த வண்டியோட பவர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதை என்னால் கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பார்த்துருவோம் ரிமைனிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம். நான் கிட்டத்தட்ட அந்த வண்டி ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டினதால் அந்த வண்டியோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேம் இன்ஜின் தான் இல்லைங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ BS4யும் BS6யும் பெரிய வித்தியாசங்கள்லாம் எதுவும் இல்லை. ஸோ இனிஹோ கொஞ்சம் ரேவ் பண்ணி பார்ப்போம். ஒரு காலி ரோடு இருக்குது. ஸோ மக்களுக்கு யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ ரேவ் பண்ணி பார்ப்போம்.
எக்ஸாஸ்ட் நோட் வந்து உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 வரைக்கும் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக வந்து ரீச் பண்ணேன். நல்லா த்ராட்லிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வண்டி வந்து புஷ் பண்ணுது, நான் இல்லைன்னு வந்து சொல்லலை. ஸோ கியர் எப்படி இருக்குது, கிளச் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கியர் ஆஸ் யூஷுவல் இதிலெல்லாம் எந்த ஒரு டியூனிங்குமே 25 வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து சில வண்டிகளை ரிவ்யூ பண்ணும்போது அந்த வண்டியோட அந்த கியர் ஃபீல்லாம் வந்து நம்மளால் இதோட மேட்ச் பண்ணிக்க முடியல. மேபி இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிசைஸாக இவங்க வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ த்ரோ வந்து கம்மியாக இருக்குது கியரோடது, அது வந்து தெரியுது. பட் அந்த ப்ரிசிஷன் இருக்குது இல்லைங்களா, ஸ்லாட் ஆகிற ப்ரிசிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தோணுது. பட் ஓகே, நீங்கள் வந்து ஓட்டலாம், அதிலலாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ரெவ் பண்ணும்போது நல்லாவே சப்போர்ட் பண்ணுது, அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேபி ஒர்க் பண்ண நல்லாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் மற்ற வண்டிகளை ஓட்டுற அனுபவத்தில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மறுபடி இங்கே ஒரு காலி இடம் இருக்குது, செக் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றது. ஸோ ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ ரிவர்ஸ் டார்க்கும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் பாருங்கள் சடனாக வந்து கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணுறேன், ஸ்டில் வந்து எனக்கு ரியர் வீல் வந்து ஸ்கிட் ஆகலை. ஸோ அந்த விஷயத்தை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ கிளச்சோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. பட் கம்பேர் டு BS4 எக்ஸாஸ்ட் நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்குது. அதில் வந்து நல்ல வந்து ஒரு பேஸ் சவுண்டோடு வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பாண்டே டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால கிளியராக வந்து நம்மளால் அந்த இதை வந்து பார்க்க முடியுது. நல்ல வெயில் தான், எனக்கு வந்து இப்போ ஒரு 2 o'clock ஆகுது. நல்ல வெயிலாக இருந்தாலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிளியராக வந்து டிஸ்பிளே வந்து தெரியுது. ஸோ இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்ஸ் லெவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு டாப் RPMல வந்து லைட்டாக வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது, பெருசாலாம் கிடையாது. ஹேண்டில் பாரில் மிரர்லலாம் ஃபீல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த லெவலுக்கெல்லாம் வைப்ரேஷன்ஸ் இல்லை, ஸ்டில் இருக்குது, லைட்டாக இருக்குது. மக்களே, இந்த ரோடு வந்து ஒரு காலி ரோடு தான் இருந்தனால நான் நல்ல ஹார்ஷ் பிரேக்கிங் அடிச்சு பிரேக்கிங் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக பின்னாடியும் யாரும் இல்லை, அதை நான் கண்டிப்பாக மேக் ஷூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆட்டோ வருது, அவங்களுக்கு வழியை விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நல்லா ஓரமாக போயிட்டு பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணுற இந்த விஷயங்கள் வந்து யாரையும் வந்து தொந்தரவு தர மாதிரி இருக்கக்கூடாது, அதில் நான் 100% வந்து ஷுவராக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பின்னாடி யாரும் வரலை. செகண்ட் திங், ஆட்டோ ரொம்ப முன்னாடி போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்கிங் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபார்ட்டி 50 ஒரு 60ல் போயிட்டு நல்லா சடனாக வந்து பிரேக் அடித்து பார்க்குறேன். எஸ், நீங்கள் வந்து இந்த வண்டியை தாராளமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது, அதிலெல்லாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. பிரேக்கிங் பவருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சடன் பிரேக் அடிக்கும்போது வண்டி நின்றுடுது, அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ பிரேக்கிங்கை பொறுத்து நம்ம பார்த்த மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இனிஷியல் பைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஓகே, இனிஷியல் பைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. கிரிமேக்கா கேலிப்பர்ஸ் வந்து ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங் குட், நோ இஷ்யூஸ். ஸோ ரியர் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரியர் நம்ம எல்லா வண்டியிலும் பார்க்குற மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு பைட்டிங் ரெஸ்பான்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியல. நான் ஒரே ஒரு வண்டியில் மட்டும் ரியர் பிரேக் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன், பிடிச்சதில்ல. ஸோ ட்ரையம் வண்டியில் வந்து நான் பண்ணியிருந்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சின்ன சஸ்பென்ஷன் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கிடையாது. ஸோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுக்குறதுனால என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பாக்ட் இருக்குது இல்லைங்களா, டயரில் வர இம்பாக்ட் வந்து ரொம்ப கீழேயே வந்து ரிசால்வ் ஆகிடும். அதாவது அந்த இம்பாக்ட் வந்து மேலே வரைக்கும் கடத்தாது. ஸோ இதில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே தானே ஃபோக்ஸ் இருக்குது, அது வரையும் அந்த இம்பாக்ட் வந்து ட்ராவல் ஆகி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இம்பாக்ட் வந்து நியூட்ரல் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட் தான் இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். மற்றபடி கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து வித்தியாசப்படும். ஹேண்ட்லிங்கே வித்தியாசப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, சஸ்பென்ஷன் வந்து ட்ராவல் ஆகுது, அதாவது அந்த இம்பாக்ட் வந்து ட்ராவல் ஆகி மேலே வந்து நியூட்ரல் ஆகுது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நியூட்ரல் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து ஹேண்ட்லிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் நான் கொஞ்சம் ஒரு கரடுமுரடான ரோடு இங்கே இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டும் இருக்குது.
ஓகே, சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்சைட் டவுன் கொடுக்காத பட்சத்துலையுமே நமக்கு இட்ஸ் மேனேஜபிள் கைஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய வித்தியாசம்லாம் இருக்குது. ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படின்ற அளவுக்கெல்லாம் மேபி அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருந்த ஹேண்ட்லிங்கெல்லாம் அப்படியே மாறி இருக்கும் தலைகீழ அப்படின்ற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. இதுலேயும் நீங்கள் ரைட் பண்ணலாம், அதிலலாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. பட் ஸ்டில் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சஜஷன். ஸோ இன்ஜின் ஹீட்டிங்கெல்லாம் இருக்குங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஓட்டுனதில் எந்த இன்ஜின் ஹீட்டுமே தெரியல. ஆனால் ரேடியேட்டர் ஃபேன் மட்டும் ஒரு 2 தடவை ஆன் ஆகிடுச்சு, அது என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ வெயிட் வந்து 167 கொடுத்துருக்க பட்சத்துலையும் வண்டி வந்து ஃப்ளிக்கபுளாக இருக்குது, அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ RS ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும் இந்த வண்டியோட ரைடிங் எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ NS RS வச்சுருக்க கைஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த உள்ளங்கையில் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல செவந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் பழைய NS வச்சுருந்தப்பையும் எனக்கு வலிக்குது, இந்த வண்டி வைக்கும்போதும் எனக்கு லைட்டாக அந்த இடத்துல வந்து பெயின் இருக்குது. இது வந்து ஏன்ன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் ரெண்டுமே வந்து ஆர்டர் சைடில் தான் இருக்குது, ஆர்டர் சைடில் தான் இருந்தாகணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி வெஹிக்கிள். ஸோ அதனால் வந்து அந்த டியூனிங்கில் இருந்தால் தான் நமக்கு வந்து ரோடில் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் வண்டி, அப்போ தான் உதறாது. நமக்கு வந்து சஸ்பென்ஷன் சைடில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ சின்ன ஹைவே எடுத்து ஒரு வண்டி ஒரு 80 வரைக்கும் ஓட்டி பார்ப்போம். ஏன்னா கம்ப்ளீட்டாக புது வண்டி, கண்டிப்பாக நமக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் ரிட்டன் கொடுத்தாகணும். நம்ம நம்பி கொடுக்குறாங்க, ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். ஸோ ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம ஒரு ஹைவே ரைடு வந்து எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஹைவே எந்தளவுக்கு காலியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் see, யாருக்கும் எந்த தொந்தரவும் தராமல் ரைட் பண்ணி பார்ப்போம். எஸ், பேக் சைடில் யாரும் வரல. எஸ் மக்களே, 200cc பவர் நல்லா புல் பண்ணுது வண்டி, அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஒரு 80 எல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து க்ரூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடியல் க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 to 100 வரையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து வண்டி க்ரூஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 80-90 வரையுமே வந்து எந்த வைப்ரேஷனுமே இல்லை வண்டியில். ஸோ மேபி அதை விட தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வைப்ரேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஹைவேல வந்து ஃப்ளிக் பண்ண முடியுது, ஃப்ளிக் பண்ண முடியாமலாம் இல்லை. ஸோ ஹேண்டில் பார் சைடு கண்டிப்பாக அந்த வெயிட்டை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை வந்து பஜாஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா NSல இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவங்க ஆல்ரெடி. பட் RSல வந்து லிட்ரலி இட்ஸ் வெயிட். ஸோ ஹேண்ட்லிங் வந்து அதனால் ரொம்ப பெருசாக இல்லை, லைட்டாக வந்து அடி வாங்குது. ஸோ மக்களே, இந்த வண்டி நீங்கள் சிட்டிலலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட் கியர் சேஞ்சஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லாங் கியர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஷார்ட் கியர்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் சைட் மிரர்ஸோட ப்ராக்டிகலிட்டி வந்து பற்றி பேசியே ஆகணும். உண்மையாக சொல்ல போனால் சைட் மிரர்ஸ் வந்து பெருசாக யூஸபுளாக இல்லை. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் இங்கே பாருங்கள், கையை எவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் லாங் ரைடெலாம் போகும்போது நான் பின்னாடி திரும்பி பார்த்து தான் வந்து வண்டியை அடிக்கடி வந்து திருப்பிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் இதை வந்து மிரர்ஸ் ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த வண்டி யாரெல்லாம் வாங்குவீங்க, ஆல்ரெடி RS யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ எந்த விஷயம் நீங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க, எந்த விஷயம் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை, ஸோ தயவு செஞ்சு வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து RS இன்ஜின் போயிடுது அது இதுன்னு சொல்லிட்டு பரப்புகிறாங்க. சில பேர் வந்து நிறைய லாங் லைஃப் வருது, நான்லாம் 1 lakh ப்ளஸ் வந்து ஓட்டியாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன அப்ரிஷியேஷனாக நீங்கள் கொடுக்குற லைக் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் புது அப்டேட்ஸோடு நம்ம பார்ப்போம். Until that, bye from Hot Throttles Praveen. Thank you guys, thank you so much.